லாஸ்ட் 5 மந்த்தாக இந்தியன் மார்க்கெட்ஸ் நான் ஸ்டாப்பாக கீழே வந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன ரீசன், எது வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும், எப்போ மார்க்கெட் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோட கொஸ்டின்ஸாக இருக்குது. போன நவம்பரில் யூஎஸில் வந்து எலெக்ஷன்ஸ் நடந்தது. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே எப்போஸ் முடிவு பண்ணிட்டாங்க ட்ரம்ப் தான் வின் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ ட்ரம்ப் வின் பண்ணானா யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங் ஆகும், அதே மாதிரி யூஎஸ்டி இண்டெக்ஸ் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப் வந்து கார்பரேட் டேக்ஸ் செட் பண்ண போகிறா சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரம்ப் வின் பண்ணானா ரொம்ப நாளாக நடந்திருக்கிற யுக்ரைன் ரஷ்யன் வார் முடிவுக்கு வரும். அதனால வந்து இப்போ யூரோப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் எப்போஸ் இந்தியாவில் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி இப்போ யூஎஸ் அண்ட் யூரோப்பில் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லாஸ்ட் 5 மந்த்தாகவே. ஸோ இந்த டைமில் இந்தியன் மார்க்கெட் பீக்லேருந்து ஒரு 13% கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோட்டலாக எப்போஸ் வந்து இந்தியாவில் வந்து 3 லட்சம் கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே டைமில் வந்து யூஎஸ் அண்ட் யூரோப் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தோன்னா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு பார்த்தோன்னா ஆல்ரெடி 25% வரைக்கும் பார்த்தோன்னா டைவர்சஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் இப்போ ஆசியாவில் இருக்கிற இப்போ டெக்னாலஜி கண்ட்ரிஸ், அதாவது இப்போ ஜப்பான் அண்ட் ஹாங்காங்லேயும் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு அப்மூவ் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஹோப் ரயில் தான். எப்போ வேணால் இந்த ஹோப் ரயில் அங்கே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து ரீவிசிட் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ மித்தபடி பார்த்தோம்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் ஓவர் வேல்யூடு, அதே மாதிரி எக்கானமி ஸ்லோடவுன்னு, ட்ரம்போட டேரிஃப் ஃபியர், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் ஒரு பாசிட்டிவ்ஸாக பார்த்தோன்னா இப்போ இந்தியாவில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்கம் டேக்ஸ் கட் பண்ணிக்கிறாங்க, கன்சம்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி யூஎஸ்டி இண்டெக்ஸ் க்ரூட் எல்லாம் வந்து நல்ல முறையில் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் மேபி மார்ச் அல்லது ஏப்ரல் வந்து இந்தியாவுக்கு திரும்ப வந்து பை பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ எஃப்ஐஎஸ் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து அதிகப்படுத்திச்சு நம்மளும் பை பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு அப்மூவ் சான்சஸ் அதிகம். ஆல்ரெடி இப்போ நிறைய ஹை குவாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் ஒரு நல்ல அப்மூவ் வரக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.